டிசம்பர் 29 திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. திராவிட இயக்கத்தின் பெண் சக்தி அனைவரும் வருக. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 புள்ளிகள் சரிஞ்சு 25,942 இருக்கு. நிஃப்டியில் அட்வான்ஸ் 1022, டிக்ளைன் 2185. 52 வீக் ஹை லோ, ஹை 76, லோ 130, அப்பர் சர்க்கியூட் 55, லோயர் சர்க்கியூட் 90. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 345 புள்ளிகள் சரிஞ்சு 84,695 இருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சைனாவுக்கும் தைவானுக்கும் வாரன்லாம் சொல்றாங்க. இது நம்ம பொருளாதாரத்தில் பங்குச்சந்தையில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம சார்கிட்ட கடைசியாக கேட்டு தெரிஞ்சுப்போம். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க கருத்துக்கள் வந்து சொல்லுங்க. உங்க கேள்விகளையும் மறக்காம பதிவிடுங்க. வாங்க பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சுபி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி சில்வர் விலை 5% இறங்கி இருக்கு. ஆமா, ஏறிக்கிட்டே இருந்துச்சு தொடர் ஏற்றம். இப்ப 5% இறங்கி இருக்கு. காரணம் என்ன சார்? இந்த சமயத்துல சில பேர் உடல்நல இருந்து நல்லதா சில்வர் வாங்குறதுக்கு? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு நாளைக்கும் சரி பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது வெள்ளி விலை அப்படின்னு போடுவாங்க. ஆல்ரெடி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆன்லைன் வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சில்வர் கிராஷஸ்னு. அப்படி எல்லாம் கிராஷ் எல்லாம் கிடையாது. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு கரெக்ஷன் வருமா இல்லையா? அந்த மாதிரி எது மேல சென்றதோ அது கீழே இறங்கத்தானே வேணும். ஒரு லெவலுக்காவது அந்த ஒரிஜினல் லெவலுக்கு இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு இறங்கணும். அந்த ஒரு இது எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேண்டி இருந்தது. அந்த ட்ரிகர் பாயிண்டா அமைஞ்சது 2 விஷயம். ஒன்று, சென்ற வார கடைசியில நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு சர்வதேச சந்தையில வெள்ளியினுடைய விலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல 10% வந்து ஏறினுச்சு. அந்த பெரிய ஏற்றம். அந்த மாதிரி ஒரு $75 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது திடீர்னு $83 போனுச்சு. எப்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி தொடர்ந்து ஏற்றத்துக்கு பிறகு, தொடர்ந்து சில மாதங்கள் சில வாரங்கள் ஏற்றத்துக்கு பிறகு ஒரு 10% அந்த மாதிரி ஒரு கணிசமான ஏற்றம் நடக்குதோ, அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அது வந்து ஒரு கணிசமான வீழ்ச்சியை சந்திப்பதுங்கிறது சகஜம். இது இந்த நேற்றல்ல, கடந்த காலங்கள்ல பலமுறை இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கிறத பார்த்திருக்கோம். 1980களில் 1970 பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் பார்த்திருக்கோம். 1970 வந்து $50 வரைக்கும் போனதெல்லாம் இருந்திருக்கு. 78, 80, 2011 அந்த மாதிரி போயிருக்குது. ஸோ அங்கிருந்து இறங்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திருக்கோம். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த காலகட்டத்திலும் சரி இப்பொழுதும் சரி, நான் 2வது சொன்ன காரணம் ஒன்று, அந்த ஒரு மிக தொடர் ஏற்றத்திற்கு பிறகு ஒரு கடைசியா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் அதை சந்திக்கும் பொழுது வீழ்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2வது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச், CME சொல்லுவாங்க. இங்கு வெள்ளி மிக அதிக அளவுல ட்ரேட் ஆகும். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளியினுடைய முன்பேர வணிகத்திற்கான முன்பணம் கட்டுறதை அதிகரிச்சிருக்காங்க. அட்வான்ஸ், அதாவது என்ன சொல்றது, மார்ஜின் சொல்லுவோம். அந்த மார்ஜினை வந்து அந்த காமெக்ஸ், அவங்களுடைய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்றது, அந்த காமெக்ஸ்ல வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்காங்க. $20,000 இருந்தது. இதற்கு முன்பு $20,000 இருந்ததை இப்ப $25,000 அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 25% அதிகரிப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இருந்ததை விட 25% அதிகம் இந்த மார்ஜின் வந்து கட்டணும்னு அவங்க சொன்னது. இது ஒரு காரணம். ஏன்னா நீங்க மார்ஜின் அதிகமா கட்டணும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க நிறைய பொசிஷன் ஷார்ட் போனீங்க, லாங் போனீங்கன்னா நிறைய பணத்தை கட்டணும். முன்ன கட்டினதை விட அதிகமா 25% கூட பணம் கட்டணும். அப்ப ஸ்பெகுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் குறையும். ஸ்பெகுலேட்டிவா இந்த பங்குகளை, இந்த சில்வர்ல வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளவு முதலீடு செய்யணுமா, முன்பு குறைந்த அளவு முதலீடு, இப்ப அதிக முதலீடுங்கிறப்ப கொஞ்சம் குறையும். அதன் காரணமாக வைண்டிங் அப் நடக்கும். இது 2 தான். இதனுடைய உதாரணம் சொல்லணும்னா, 1970 வந்து இன்ஃபேக்ட் சில்வர் தேர்ஸ்டேன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வியாழக்கிழமை பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுன்னு. 1970 வெள்ளியினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 50% வீழ்ச்சியை சந்தித்ததெல்லாம் நடந்திருக்கு. ஒரே நாள்ல 50% வீழ்ச்சியை சந்தித்தது நடந்திருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு $2-3 இருந்து $50 விரைவா போனுச்சு. போனதுக்கு பிறகு அது எவ்வளவு விரைவா ஏறினதுனால காமெக்ஸ் வந்து அப்போ வந்து ஒரு இந்த மார்ஜினை வந்து அதிகரிச்சாங்க. அவங்க அதிகரிச்சதுன்னு ஒரே நாள்ல 50% அந்த வெள்ளியினுடைய விலை உயர்ந்ததெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த 2 மாசத்துல வந்து $10 வந்ததெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி 2011 சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா, 2011 $50 அருகாமையில் வந்து சென்றது. அந்த $49 தாண்டின உடனே CME வந்து மார்ஜினை வந்து தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்குள்ள 5 முறை அதிகரிச்சாங்க, நீங்க கட்ட வேண்டிய முன்பணத்தினுடைய அளவை. ஸோ ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி குறைஞ்சு 30% வீழ்ச்சியை சந்தித்தது அடுத்த ஒரு சில வாரங்கள்ல. அதுதான் இப்பொழுது நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்று பலர் சொல்கிறார்கள். இது போக வேறு சில காரணங்களும் இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல 200-day மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம். இது வந்து கோல்டுக்கு வருமோ இல்லையோ, பங்குகளுக்கு பொதுவா வரும். சில பேர் இதை வெள்ளிக்கும் தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அது எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கும்னு தெரியல. அதன் அடிப்படையிலும் இது வந்து கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது.
மிகப்பெரிய ஏற்றத்திற்கு பிறகு ஒரு எக்ஸாஷன் சொல்லுவோம். ஒரு நீண்ட தூரம் மாரத்தான் ஓடிய பிறகு நமக்கு ஒரு நின்று நிதானித்து மூச்சு இளைப்பாறுவது மாதிரி அந்த மாதிரியா இருந்தது. அது ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ ஒட்டுமொத்தமாக பார்க்கையில இப்போதைக்கு தற்காலிகமாக வெள்ளியினுடைய ஏற்றம்ங்கிறது ஒரு கணிசமான ஏற்றத்திற்கு பிறகு இரண்டாவது முறையாக இறங்க துவங்கி இருக்கிறது. முன்பு பார்த்திருப்பீங்க 150 ரூபாயிலிருந்து 180 ரூபாய்க்கு போன பிறகு 140க்கு வந்தது. அதுல இருந்து இப்ப 230 240 தாண்டி திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதேதான் MCX சந்தையிலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% இறங்கி இருக்கு. 2,36,000க்கு கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. தங்கத்தினுடைய விலையும் 1% மேல இறங்கி 1,38,500 கீழே வந்திருக்கு. ஆனால் சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை 1.5% இறங்கி இருக்கு. $4,500 கீழே வந்துருச்சு. வெள்ளியினுடைய விலை 5% இறங்கி இருக்கு. இன்னைக்கு மட்டும் $75 கிட்ட வந்துருச்சு. சென்ற வார கடைசியில் $83 இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5% மேல இறக்கத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. காப்பர் கூட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 2% மேல இறங்கி இருக்கு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்ல மிகப்பெரிய அளவுல இறங்கல. இன்னும் சொல்ல போனால் ஸ்லைட்லி பாசிட்டிவா தான் இருக்கு. காப்பருடைய விலை 1,280 ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து காப்பரினுடைய அந்த டிமாண்ட் வந்து இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிபிகேஷன் பெரிய அளவுல நடக்கிறது. அந்த மாதிரியான காரணங்களால காப்பருக்கான தேவை இந்தியா மாதிரி நாடுகள்ல அதிகரிச்சிருக்கிறதுனால அது வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் கடந்த ஒரு சில வாரங்கள்ல மட்டும் நம்ம இதை காப்பரை பத்தி இப்போ ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இந்த மாத துவக்கத்துல இருந்து 1,100 ரூபாய் கீழே இருந்தது. 1,080 85 இருந்தது. இப்போ 1,280. அதுல இருந்து 20% மேல வந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள காப்பரோட விலை ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் மைனிங் டிஸ்ரப்ஷன், இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்ல மைனிங் டிஸ்ரப்ஷன் இருந்ததுனால, விபத்து நடந்து அந்த உற்பத்தி பாதிக்கப்பட்டதுனால சப்ளை குறைவு, இன்னொரு பக்கம் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. இரண்டும் சேர்ந்து கொள்ள காப்பருடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஆனால் இதற்கு மேல ஏறுமாங்கிறது நமக்கு சொல்ல தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, நீங்க சில்வர் பத்தி சிகாகோ மேட்டர் சொல்றப்ப சார் அங்க அடிச்சா இங்க வலிக்குங்கிற மாதிரி இருக்காது. அங்க ஏத்துனாங்கன்னா இங்க கம்மியாகும் அப்படின்னு. ஆமா, இப்ப தொடர்ந்து அவங்க போன டைம் வந்து 5 முறை ஏத்திட்டே இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா ஆமா, இந்த முறையும் அந்த மாதிரி ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வெள்ளியினுடைய விலை ஒரு கட்டுக்குள் வரவில்லை என்றால் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை பொதுவா கமாடிட்டிஸ்ல, வெள்ளியும் இல்ல, இந்திய கமாடிட்டி சந்தையிலேயே வந்து உணவுப் பொருட்கள் மீது வந்து பெரிய ஸ்பெகுலேஷன் நடந்து 2007 8 9 அந்த காலகட்டத்துல வந்து தூர் தால், உரத் தால், இந்த மாதிரி பல உணவுப் பொருட்கள் மீது வந்து ஏறிய பொழுது அதுல தொடர்ந்து கட்டுப்பாடுகளை விதித்தார்கள், மார்ஜின் அதிகரித்தார்கள். ஒரு கட்டத்துல வந்து அந்த வணிகத்தையே தடை செய்தார்கள். இங்க அந்த மாதிரி தடை செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் மார்ஜினிங்கிறது தொடர்ந்து கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இண்டிகேஷன் கிளியரா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் தற்காலிகமாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை, ஈவன் காப்பருடைய விலை கூட பெரிய அளவுல அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்ட்ராங் கரெக்ஷன் அடுத்த ஓரிரு வாரங்கள்ல அல்லது அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் வெள்ளியில வந்ததுன்னா, தங்கத்துல வந்ததுன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனால முதலீட்டாளர்கள் ரொம்ப SIP பண்றவங்க பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க பண்ணிட்டு இருங்க. பட் இந்த ஸ்பெகுலேட்டிவா பண்றவங்க, ஏன்னா இதுல என்ன சிக்கல்னு சொல்றீங்க கேளுங்க. போன வார துவக்கத்துல ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிற தனிப்பட்ட முறையில வெள்ளியை வாங்கலாமா தங்கத்தை வாங்கலாமான்னு. சரி, ஏறுமானா நீண்ட நெடுங்காலத்துல ஏறும், பொதுவா ஏறும்னு சொல்லி வச்சுட்டா நீங்க தப்பிச்சுக்கலாம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஏறும். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறதுனால நீங்க ரொம்ப ஏறி இருக்கு பாத்துங்க, மறுநாள் 10 ரூபா ஏறிடுச்சு, போன் பண்ணி சார் 10 ரூபா ஏறிடுச்சு, நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு சொல்லல, ஆல்ரெடி ரொம்ப ஏறிட்டதுனால ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில. நீங்க ட்ரேடரா இருந்தா வாங்கலாம், ஸ்டாப் லாஸ் வச்சு விற்கலாம், அல்லது வித்துட்டு வாங்கலாம். இதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். உங்களோட நல்ல ஆலோசனையை பெற்று உங்க அனுபவத்தை பொறுத்து பண்ணலாம். நீங்க முதலீட்டாளர் இருக்கும் பட்சத்துல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒண்ணுதான் ஒரு வழி, அசெட் அலோகேஷன் ஒண்ணுதான் வழி. அசெட் அலோகேஷன் முறைப்படி பண்றது நமக்கு நல்லது. அதை தாண்டி நம்ம ஜட்ஜ்மெண்டல் கால் எடுக்கணும்னா அதற்கான அனுபவமும் திறமையும் நமக்கு இருந்தால் தான் அது பண்ணணுமே தவிர இல்லைன்னா அந்த இதுல இறங்கக்கூடாது. ஃபைன் சார். இப்ப இந்த மாதிரி முதலீடு பண்றவங்க கொஞ்சம் பொறுத்து இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நானா இருந்தேன்னா இந்த காலகட்டத்துல நான் வந்து கடந்த ஓரிரு மாதங்களாகவே என்னுடைய பொசிஷனை குறைக்கிறது, விற்கிறதுங்கிறதுல தான் நான் நடந்துகிட்டு இருக்கேனே தவிர அதிகரிக்கல. ஏன்னா அந்த அசெட் அலோகேஷன்ல என்னுடைய 10% இருக்கிறது 15 ஆச்சுன்னா நான் வந்து 5 தான் வித்திருக்கேன், 10 குறைக்கல, 10 தான் இருக்கு. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா விலை ஏறி இருக்குதுனால அந்த ஒரு ஃபோம் ஃப்ராத் அந்த மேல இருக்கிறத மட்டும் எடுக்கிறோம். அது வந்து என்னுடைய கொள்கை. அதுல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம அந்த மாதிரி வித்ததற்கு பிறகு அது பன்மடங்கு ஏறும் பொழுது நம்ம அந்த 15% விற்காம வச்சிருந்தோம்னா 30% ஆயிருக்கும். ஆனால் 5% வித்ததுனால மிச்சம் இருக்க 10% 20% ஆயிருக்கு, அப்பவும் ஏறி இருக்கு. சோ இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். நான் ஒருவேளை விற்காம இருந்து அந்த 15 திரும்ப 8% 9% ஆயிருந்தா, சோ இப்ஸ் அண்ட் பட்ஸ்ன்னு இந்த ரியர் வியூ டிரைவிங்னு சொல்லுவோம். நம்ம வந்து
ரேடியோ மிரரை பார்த்துக்கிட்டு நம்ம வண்டியை ஓட்டினோம்னா ஆக்சிடென்ட் ஆயிடும். நம்ம போக வேண்டியது முன்னால, பின்னால கண்ணாடியை பார்த்துக்கிட்டு வண்டியை ஓட்டினோம்னா இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேன்னா அது சரியா வருமானா? அதுல இருந்து சில பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம். அந்த பாடங்கள் சந்தையை பத்தி இல்ல, நம்மை பற்றி, நம்முடைய பிஹேவியரை பத்தி. இந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவு பயந்தோம், தேவையில்லாம பயந்தோமா, அல்லது தேவையில்லாம யூஃபோரிக்கா ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டோமா, அல்லது ரொம்ப புல்லிஷா போய் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு நம்மளை பத்தி நமக்கு தெரிய வரும். அந்த பாடத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. அடுத்த முறை இந்த மாதிரி தவறுகள் நடக்க வாய்ப்பு ஏற்படும் பொழுது, அல்லது சந்தை யூஃபோரிக்கா ஏறும் பொழுதோ இறங்கும் பொழுதோ இந்த கத்துக்கிட்ட பாடங்கிறது அடுத்த முறை நமக்கு உதவியா இருக்கும். நிச்சயம் சார். இன்னைக்கு மார்க்கெட்டு ஏறும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பட் ஆனா இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த செக்டார் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிருக்கா? இல்ல, எல்லா செக்டாருமே இன்னைக்கு வந்து பாத்துருப்பீங்க நீங்க பிராடரா டவுன் மிக்சடா இருக்குது. எல்லா செக்டரும் சொல்ல முடியாது. ஒன்னு ரெண்டு மீடியா, எஃப்எம்சிஜி, பிஎஸ்சி பேங்க் மாதிரி ஒன்னு ரெண்டு ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. மற்றபடி எல்லா செக்டாரும் டவுன். அதுபோல் ஸ்மால் கேப் டவுன், மிட் கேப் டவுன், நிப்டி 100, 200, 500 டவுன், எல்லாமே டவுன் தான். ஆனால் எதுவுமே சிக்னிபிகண்டான டவுனும் அப்போ கிடையாது, ஒரு மார்ஜினல் டவுன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தான் சந்தை சமீப காலமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2-3 மாதமாக அதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் பாக்குறேன். 26,200 தொட்ட பிறகு அங்கிருந்து 25,800க்கோ 700க்கோ வருவதும் திரும்ப அந்த 500 பாயிண்ட் ஏறுறதும். இந்த பக்கம் 26,000க்கு கீழே ஒரு 300-350 பாயிண்ட், மேல ஒரு 300 பாயிண்ட், இந்த ஒரு 500-600 பாயிண்ட்குள்ளதான் இந்த ரேஞ்சே இருக்கு. அதே ரேஞ்ச் பவுண்டனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு உள்ள இறக்கத்தை பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு சந்தை துவங்கிய பிறகு 26,000 தாண்டினுச்சு, 26,080 எல்லாம் தாண்டியது. ஆனால் அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகல, ஒரு அரை மணி நேரம் கூட சஸ்டெயின் ஆகல. 10 மணிக்கு முன்னாடியே அது இறங்க ஆரம்பித்து அதற்கு பிறகு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகள் 80 புள்ளிகள் வரைக்கும் இறக்கத்துல இருந்தது நம்ம பாக்குறோம். சோ அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸோட டிக்ளைன் 2 மடங்கு இருக்கு. அப்பர் சர்க்யூட்டோட லோயர் சர்க்யூட் அதிகமா இருக்கு. 52 வார உச்சத்தை விட 52 வார லோ அதிகமா இருக்கு. சோ நிச்சயமா இது ட்ரெண்ட் வீக்கனிங், பட் பேரிஷ் ட்ரெண்ட் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ட்ரெண்ட் இஸ் வீக்கனிங், அவ்வளவுதான். அதுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது. இந்த ட்ரெண்ட் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதான் நான் பாக்குறேன். பெரிய அளவுல ஒரு சிக்னிபிகண்டான மாறுதல்கள் எதுவும் இப்போதைக்கு வரப்போறது இல்லை. அப்கோர்ஸ் இந்த மந்த் எண்ட்லயும் அடுத்த மாச துவக்கத்திலையும் சில எக்கனாமிக் டேட்டா வரும், அதை பொறுத்து இருக்கு. ஐஏபி நம்பர்ஸ் வரும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் WPI, CPI அது மாதிரியான தகவல்கள்லாம் அடுத்த ஒரு வாரங்கள்ல வர இருக்கு. அதை பொறுத்து நம்முடைய சில மாற்றங்கள் இருக்கலாம். அப்புறம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் டிசம்பர் மாதம் முடிவடைந்த 3ஆம் காலாண்டிற்கான முடிவுகள் ஜனவரி 2ஆம் வாரத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். அதை பொறுத்து சந்தையினுடைய போக்கு இருக்கும். தைவான் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இப்ப சைனா ஒரு வார் ட்ரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க தைவானை சுத்தி. தைவானுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஜப்பான் நாங்க வருவோம்லாம் கூட சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஸ்டேட்மெண்ட். ஒரு வார் ட்ரில் தான் அவங்க பண்றது, இன்னும் தாக்க ஆரம்பிக்கல. இன்கேஸ் இது வாரா மாறிச்சு அப்படின்னா நம்ம பொருளாதாரத்துல என்ன மாதிரி மாற்றம் நிகழும் சார்? நம்ம பங்குச்சந்தையில இந்த மாதிரி மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கு? ஒரு நீஜக் ரியாக்ஷன், உடனடியாக ஒரு பயம் எப்போதுமே ஒரு வார்னா எல்லாருக்கும் வர்றது உண்டு. தற்காப்பு முயற்சியில் எல்லாரும் இறங்குவாங்க. வந்த வரைக்கும் லாபம் போறோம், லாபத்தை பதிவு செய்து விட்டு ஒரு பகுதி பணத்தை எடுக்கிறது ஒரு குரூப் இருக்கும். இதெல்லாம் எப்போதுமே நடக்கும். ஆனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது, ஏன்னா உலகளாவிய அளவுல ஒரு 2 நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, நம்ம தலையிட வேண்டாம்ங்கிற ஒரு விஷயம் தான் சமீப காலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் இந்த நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம், இன்னொரு குரூப் அந்த நாட்டை சப்போர்ட் பண்ணுவோம்ங்கிறது இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. மல்டி போலார் அப்படின்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. பைபோலார் கிடையாது, மல்டி போலார்னு. இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்லயே அது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆயிடுச்சு. யாருமே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய சைடு எடுக்கிறதுங்கிறது இல்லாமல் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அவங்க தீர்த்துக்கிட்டோம். பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியே விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வாரம் நடக்கக்கூடாது, சமாதானமான, இவர்கள் தவறு அவர்கள் தவறுன்னு. பட் அது எஸ்கலேட் ஆகாம இருக்கு. தொடர்ந்து ஆண்டு கணக்குல இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எஸ்கலேட் ஆகல. அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அதனால இது ஏன்னா எல்லாருக்குமே தன்னலம், சுயநலம், அல்லது நம்ம எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுவானே, அதை எஸ்கலேட் ஆகாம பாத்துக்கிற அளவுக்கு வார்னிங்ஸும் மற்றதும் இருக்குமே தவிர பெரிய அளவுல போற அளவுக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். ஆனால் இதுல இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை பெருசா ஏற்படுமானா, நமக்கு பார்டர்ல இருக்கிறது சைனா தான். தைவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய இது கிடையாது. அப்கோர்ஸ் உற்பத்தி அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் இருக்குங்கிறது வேற விஷயம். பட் ஆனால் பெரிய அளவுல இது பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நம்பல. பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிய அளவுல இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கல. கரன்சி எப்படி சார் இருக்கு? கரன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாலர் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ஒரு 6 பைசா அதிகரிச்சிருக்கு. டிசம்பர் மாத ஒப்பந்தம் 89 ரூபாய் 95 பைசா மீண்டும் 90க்கு அருகாமையில் வருகிறது. அதை மட்டும் நம்ம கவனத்தில் இருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயிலும் திரும்ப $58 கிட்ட கொஞ்சம் ஸ்லைட்லி புல்லிஷ் ட்ரெண்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ டாலரும் ஏறி க்ரூடு ஏறினுச்சுன்னா நமக்கு ரொம்ப பயம். தங்கம் ஏறதை பத்தி கூட நம்ம வாங்குறத குறைக்கலாம், மேனேஜ் பண்ணலாம், அல்லது ஏதாவது டியூட்டி மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் கச்சா எண்ணெய்ங்கிறது ரொம்ப அத்தியாவசிய ஒரு உற்பத்திக்கு தேவை. அதனால அது இது வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருந்துட்டு வந்திருக்கு தொடர்ந்து மாத கணக்குல.
அதனுடைய முழு பலாபலன்கள் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது வேற விஷயம். பட் ஆனால் அதனுடைய அந்த தாக்கம்ங்கிறது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அந்த $80 கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்க. திரும்ப டாலரும் வந்து $90 தாண்டி, கச்சானுடைய விலையும் $90 கிட்ட $80 தாண்டிச்சுன்னா என்ன ஆகுது? அந்த கொஞ்சம் பிரச்சனை. சோ அது கொஞ்சம் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். யூரோவுமே இன்னைக்கு வந்து ஒரு 6 பைசா அதிகரிச்சிருந்தது, $105.88. நான் சொல்றது எல்லாமே தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேரவணியத்துல. பிரிட்டிஷ் பவுண்டும் இன்னைக்கு வந்து டிசம்பர் மாத ஒப்பந்தம் வந்து 11 பைசா அதிகரிச்சிருந்தது, 121.42. அதே மாதிரி ஜாப்பனீஸ் யென் அது வந்து வீக்கா தான் இருந்தது. ஜாப்பனீஸ் யென் வந்து பெரிய ஏற்றம் இல்லை, 10 பைசா இறக்கத்துல $57.40 இருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது டாலர், யூஎஸ் டாலர் மட்டுமல்லாது யூரோவும் பிரிட்டிஷ் பவுண்டும் இன்னைக்கு ஸ்லைட்டா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஜாப்பனீஸ் யென் இறங்கி இருக்கு. பட் சிக்னிபிகண்டான மாறுதல் எதுவும் கிடையாது. ஃபைன் சார், டீட்டெயிலா கமாடிட்டிஸ் இன்னைக்கு ஸ்பெஷலாவே எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. நன்றி சார். நாளை பேசுவோம் சார். தேங்க்யூ. நிச்சயம். டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் பல்லடத்தில் திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி நடத்தும் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. இந்த மாபெரும் நிகழ்வுக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி.